ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். திகையாதே, நான் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினாலே உன்னை தாங்குவேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற உங்களை தான் தேவன் பார்த்து சொல்லுகிறார், நீ பயப்படாதே. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில பயம் என்பது அநேகருடைய வாழ்க்கையில காணப்படுகிற ஒரு காரியமா இருக்கிறது. என்னென்ன உன் வாழ்க்கையில பயமுறுத்துகிற எந்த காரியமா இருந்தாலும், ஒருவேளை ஹாஸ்பிட்டல்ல, குடும்ப பிரச்சனையில, திருமண வாழ்க்கையில, இப்படி பல காரியங்களை, கடன் பிரச்சனையில் எந்த ஒரு காரியமா இருந்தாலும் நீங்கள் பயந்து கொண்டு இருப்பீங்களானால், இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை தான் பார்த்து சொல்லுகிறார், என் அன்பு மகனே மகளே, நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கூட நான் இருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற தேவ பிள்ளைகளே, எதை குறிச்சு நீங்கள் லைஃப்ல பயப்படாதீங்க. ஐயோ என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ என் வாழ்க்கையில, பயமுறுத்துகிற காரியம் பிசாசானவன். ஆண்டவர் சொல்லுகிற, பயத்தின் ஆவியை நான் கொடாமல் அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திர சுகத்தின் ஆவியை நீ பெற்றிருக்கிறீங்க. இயேசு சாமி நம்மோடு கூட இருக்கும் பொழுது எந்த ஒரு காரியத்தை குறித்து நீங்க பயப்படாதீங்க என்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். பயப்படாத, லைஃப் குறித்து பயப்படாத, குடும்பத்தை குறித்து பயப்படாத, வேலை குறித்து பயப்படாத, திருமண வாழ்க்கை குறித்து பயப்படாத, வியாதி குறித்து பயப்படாத, எதை குறித்து நீ பயப்படாதே. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் உன் கூட தான் இருக்கிறேன். ஒரு அழியில சொல்லுவோம், பயப்படாதே. உங்களுடைய வாழ்க்கையில பயமுறுத்துகிற எந்த காரியமா இருந்தாலும் இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் அது நீங்கப்படுவதாக. கர்த்தர் உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும். நான் கூட தான் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். என் அன்பு மகனே மகளே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். கவலைப்படாதீங்க. என்ன வாழ்க்கையில போராட்டம் வந்தாலும், எது வந்தாலும் தைரியமா நின்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுங்க. ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். இனி என் வாழ்க்கையில எந்த குறித்து நான் பயப்பட மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் சொல்லி பாருங்க. கர்த்தர் வாழ்க்கையில சூழ்நிலை எல்லாமே கர்த்தர் மாற்றி ஆசீர்வதிப்பார். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.